நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் பென்ஷன் வாங்கும் 70 மற்றும் 76 வயது ஓய்வூதியர்களுக்கு வங்கி சலுகை பற்றி 2 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக 70 வயது மற்றும் 76 வயது உடைய பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியர்கள், எந்தெந்த பென்ஷனர்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது, இந்த சலுகையின் மூலமாக ஏதேனும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து பார்க்கலாம். குறிப்பாக யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பலருக்கும் ஓய்வூதியம் நிலையான வருமான ஆதாரத்தை உறுதி செய்கிறது. எனினும் ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கை எதிர்பாராத நிதி தேவைகளை கொண்டு வரலாம். பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பலருக்கும் ஓய்வூதியம் நிலையான வருமானத்தையும், ஓய்வுக்கு பிறகு வாழ்க்கையில் உதாரணமாக மருத்துவ அவசர நிலைகள் முதல் திருமணங்களுக்கு நிதியளிப்பது அல்லது சுற்றுலா செலவு என பல செலவுகள் வரக்கூடும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் வங்கிகள் வழங்கும் ஓய்வூதிய கடன்கள் பெரும் உதவியாக இருக்கும். அதைத் தொடர்ந்து 2 பெரிய வங்கிகளான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகியவை நிதி உதவி கோரும் ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன சலுகைகள் வழங்கப்படுகின்றன என்பதை பற்றி பதிவில் தெரிந்து கொள்வோம். பாரத ஸ்டேட் வங்கியின் ஓய்வூதிய கடன் திட்டமான மத்திய மற்றும் மாநில அரசு பாதுகாப்பு பணியிலிருந்து ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு சிரமமில்லாத கடன் அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ அவசர நிலை, குடும்ப நிகழ்வு அல்லது விடுமுறைக்கு கூட ஓய்வு பெற்றவர்கள் நிதி உதவியை எளிதாக அணுக முடியும் என்பதை இந்த வங்கி உறுதி செய்கிறது. SBI மத்திய மற்றும் மாநில அரசு ஓய்வூதியதாரர்களுக்கான தகுதி. வயது வரம்பு: ஓய்வூதியம் பெறுவோர் 76 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். ஓய்வூதியம்: SBI வங்கி மூலம் ஓய்வூதியம் பெற வேண்டும். ஒப்பந்தம்: ஓய்வூதியம் பெறுவோர் கடன் காலத்தின் போது தங்கள் ஓய்வூதிய கணக்கை வேறொரு வங்கிக்கு மாற்றக்கூடாது என்ற திரும்பப் பெற முடியாத உறுதிமொழியை வழங்க வேண்டும். உத்தரவாதம்: வாழ்க்கை துணை, குடும்ப ஓய்வூதியத்திற்கும் தகுதியானவர்களின் அல்லது பொருத்தமான 3ஆம் தரப்பினரின் உத்தரவாதம் தேவை. வயதின் அளவுகோல்: குறைந்தபட்ச வயது தேவையில்லை, அதிகபட்ச வயது 76 ஆண்டுகள். குடும்ப ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி: ஓய்வூதியம் பெறுபவரின் மரணத்திற்கு பிறகு குடும்ப உறுப்பினர்கள் ஓய்வூதியம் பெற அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் வயது 76க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதேபோல் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியினுடைய ஓய்வூதிய கடன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். பேங்க் ஆஃப் பரோடாவும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு தனிப்பட்ட கடன்களை வழங்குகிறது. ஓய்வு பெற்றவர்கள் எதிர்பாராத சூழ்நிலையில் கூட மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பதை இந்த கடன் உதவி உறுதி செய்கிறது. தகுதியின் அளவுகோல்கள்: பேங்க் ஆஃப் பரோடா கிளைகள் மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் தகுதியுடையவர்கள் ஆவார். கருவூலம் மற்றும் பாதுகாப்பு ஓய்வூதியம் வழங்கும் அலுவலகம் மூலம் பேங்க் ஆஃப் பரோடா கணக்குக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஓய்வூதியம் பெறுவோர் தங்களது ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் 3 மாதங்களாவது பேங்க் ஆஃப் பரோடா கிளைகள் மூலம் பெற்றிருக்க வேண்டும். நோக்கம்: வெற்று ஊகத்தை தவிர வேறு எந்த நியாயமான நோக்கத்திற்காகவும் கடன் எடுக்கலாம். திரும்பி செலுத்தும் காலம்: 70 வயது வரை ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 60 மாதங்கள் வரை கடன் காலம் ஆகும். 70 வயதிற்கு மேற்பட்ட ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு 36 மாதங்கள் வரை கடன் காலம். கடனை திருப்பி செலுத்தும் திறன்: கடன், EMI உள்ளிட்ட மொத்த மாதாந்திர விலக்குகள் மாதாந்திர ஓய்வூதியத்தில் 60% விட அதிகமாக இருக்கக்கூடாது. SBI மற்றும் பேங்க் ஆஃப் பரோடா ஆகிய 2 வங்கிகளும் ஓய்வூதிய தொகையை தங்களின் கிளைகள் மூலம் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறது. இது நிதி ஒழுக்கம் மற்றும் திரும்பி செலுத்தும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. கூடுதலாக SBI ஒரு உத்தரவாதத்தை கோருகையில் பேங்க் ஆஃப் பரோடா ஓய்வூதியம் பெறுவோரின் தனிப்பட்ட தகுதி மற்றும் கணக்கு நடத்தை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி, சலுகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ எல்லா வீடியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.